ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு சண்டே காலையிலே ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி காலையில நான் என்னோட டேவை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காலையிலே கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. வீட்டில இருந்து ஒரு 5:40க்கு வந்து கிளம்பியிருந்தேன். இப்போ கரெக்டாக மணி வீடியோ எடுக்கும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா 8. பட் நாங்கள் ஒரு 6:45க்கெலாம் திரும்ப கோவிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு சண்டேன்றதுனால பசங்களுக்கு ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு ஹாப்பி சண்டே உங்க எல்லாருக்குமே. சண்டே வீட்டில் பசங்களோட ஹஸ்பண்டோட கண்டிப்பாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சொல்றது டெய்லி காலைல எந்திரிக்கிறோம், ரொட்டீனா ஒரே மாதிரியான வேலை பார்க்குறோம். ஒரு மாதிரி டெய்லி இந்த வேலையே பார்த்து டெய்லி போர் அடிக்குது. இது நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்லேயும் சரி, என்னோட பர்சனல் மெசேஜ்லேயும் சரி சொல்ற ஒரு விஷயம். அக்கா ரொட்டீனா இதே வேலையை திரும்ப திரும்ப பார்க்குறேன்க்கா, ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற சில விஷயங்களை வந்து நான் சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். அது ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கண்டிப்பாக அது உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும். ஏன்னா என்னோட லைஃப்பில் நான் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். எப்போவுமே உங்களோட நாளை இனிமேல் இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெய்லி காலையில் எந்திரிக்கிறோம் என்னடா லைஃப் அப்படியெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தோணாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது. எல்லா வீடியோஸ்லேயும் ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது இதுதான். எப்போவுமே என்னைக்கு நீங்கள் காலையில் எந்திரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே ஃபுல்லாகவே ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் உங்களை வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால் எப்போவுமே காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்து பழகுங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க. இனிமேல் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ஆப்வியஸாக எல்லாரும் ஒரு 6 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்து எந்திரிச்சிருவீங்க. 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒரு 5 மணிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். உங்களோட லைஃப்பில் அது நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். அன்னைக்கு டே ஃபுல்லாகவே உங்களுக்கான டைம் நிறைய இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். என்னடா லைஃப் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் காலைல எந்திரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து யோசிப்பீங்க. எப்போவுமே சொல்லுவாங்க காலையில் நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த டைமில் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து தோணும். நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஏர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால் உங்களோட நாளை இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எந்திரிக்கும் போதே ஐயோ இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னே தெரியலையே. ஏன்னா நேற்று உங்களோட லைஃப்பில் ஏதாவது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். பட் காலையில் நம்ம எப்போ எந்திரிக்கும் போதும் இன்னைக்கு நாள் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து எந்திரிங்க. நேற்று பிரச்சனை நேத்தோட போச்சு, இன்னைக்கு அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வந்து எந்திரிங்க. காலைல எந்திரிக்கும் போதே ஐயோ சமைக்கணுமே, ஐயோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, இன்னைக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு நாளுமே எந்திரிக்காதீங்க. நம்ம காலையில எந்திரிக்கும் போது எப்படி நம்மளோட மைண்ட் செட் இருக்கோ அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை எப்பவுமே வந்து இருக்கு. எனக்கு என்னோட லைஃப்ல என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலுமே காலைல எந்திரிக்கும் போது ஒரு நாளும் ஐயோ காலைல எந்திரிக்கிறோமே அப்படியெல்லாம் வந்து தோணவே தோணாது. ஏன்னா என்ன நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, அக்கா எப்படி நீங்க காலைல எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டமாலாம் வந்து இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து இருக்காது. ஏன்னா நம்மளோட நாள் நம்மளோட தொடக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே இருக்கும். அதனால என்னோட வீடியோஸ்ல எல்லா வீடியோஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேவை நான் ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிதான் வந்து சொல்லுவேன். அது வெறும் வார்த்தையா மட்டும் கிடையாது. அதை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது அது என்னோட லைஃப்ல நிஜமாவே வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதனால உங்களோட லைஃப்லயும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து நடக்கும். அதனால எப்பவுமே காலைல எந்திரிக்கும் போது ஐயோ இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமோ, இன்னைக்கு நேத்து எப்படி போச்சு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நேத்து நாள் நமக்கு கஷ்டமான நாளா இருந்தாலும் இன்னைக்கு நாள் கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல நாள்னு கண்டிப்பா நினைச்சு எந்திரிங்க. உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதனால உங்களோட நாளை நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாவே இருக்கும். அதே மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலரா என்ன பண்ணுவோம், காலைல எந்திரிச்ச உடனே நேரா வந்து கிச்சனுக்கு வந்து அன்னைக்கு என்ன சமைக்கலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம். இல்லைனா கிச்சனில் போயிட்டு சமைக்கிறதுக்கான வேலை பார்ப்போம். இது மாதிரி டெய்லி ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவீங்கள்ல,
அதை வந்து கொஞ்சமாவது வந்து மாத்துங்க. டெய்லி காலைல நீங்க ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5:30 மணிக்காவது எந்திரிச்சு வந்து பழகுங்க. காலைல எந்திரிச்சு அந்த ஒரு 20 நிமிஷம் இல்ல ஒரு ½ hour உங்களுக்கான டைமா வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது எப்படி சொல்றது அப்படின்னா, காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு காலையில எந்திரிச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும்ல, அதை வந்து பண்ணுங்க. காலைல எந்திரிச்சு ஒரு காஃபி போட்டு ரிலாக்ஸா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து குடிங்க. ஏன்னா வீட்டுல இருக்கவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். அவங்கள பாத்துக்கிறதுக்கே சரியா இருக்கும். உங்களை நீங்க பாத்துப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் காலையில ஒரு காஃபியோடையோ இல்ல ஒரு வாக்கிங்கோடையோ உங்களோட டேவை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த டே வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நாளா இருக்கும். இன்னொரு விஷயம், நமக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கான ஒரு வேலையை வந்து நம்ம பண்ணிக்கிறோன்றது இப்பெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்கு. பட் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். அன்னைக்கு டே ஃபுல்லா நீங்க வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குன்னே கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அது என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலை 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்துறேன்னா எல்லாமே ரொம்ப அதுல நடுவில் வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன். ரொம்ப அவசர அவசரமா என்னோட வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். பட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வழக்கமா வீடியோ எடுக்கிற இடம் இருக்குல்ல, அங்க இன்னைக்கு கொஞ்சம் வெயிலா இருக்கனால இங்க வந்து உட்காந்துருக்கேன். அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் அதிகபட்சமே ஒரு 5 நிமிஷம் உட்காருவேன். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் வந்து அப்படி சும்மா அப்படி நடப்பேன். இல்லை அப்படின்னா இந்த செடியில ஏதாவது பூ இருக்கும், அதை பறிச்சு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கட்டுவேன். அந்த காத்து மேல படும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நாள் வந்து நமக்கு ஹாப்பியா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு என்னை நம்ப வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நான் எனக்காக அந்த ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அதனால டெய்லி உங்களோட ரொட்டீன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாத்துங்க. உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுங்க. காலைல எந்திரிச்சு ரிலாக்ஸா ஒரு காஃபி போட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து குடிங்க. இல்லையா, காலையில உங்களுக்கு ஏதாவது அமைதியா உட்கார பிடிக்குதா, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அமைதியா வந்து உட்காருங்க. எந்த வேலையும் செய்யாம அமைதியா ரிலாக்ஸா வந்து உட்காருங்க. இல்லையா, ஒரு 5 நிமிஷம் வந்து வெளியில வாக்கிங் போக முடியும் அப்படின்னா வாக்கிங் போங்க. இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு 10 நிமிஷம் நடக்க முடியும்னா நடங்க. இல்லை காலையில சாமி பாட்டு கேட்க பிடிக்கும் அப்படின்னா சவுண்டு கம்மியா வச்சோ இல்ல ஜாஸ்தியா வச்சோ இல்ல ஒரு ஹெட்ஃபோன் போட்டோ காலையில ஒரு நல்ல பாட்டு கேளுங்க. அது சாமி பாட்டுன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வேலையை வந்து கண்டிப்பா பண்ணி அன்னைக்கு உங்க நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்கான டைம் வந்து எடுத்துக்கோங்க. எப்பவுமே நம்ம அடுத்தவங்களுக்காக ஓடிட்டே இருக்கோம். அது நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப சலிப்பாயிடும். பட் உங்களுக்கான டைம் எடுக்கும்போது, அது காலையில எடுத்துக்கும் போது ஓகே, இன்னைக்கு டே வந்து நம்மளோட நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அதனால உங்களோட நாளை இனிமே இப்படி தொடங்கி பாருங்க. கண்டிப்பா என்னடா லைஃப் அப்படிலாம் உங்களுக்கு தோணவே தோணாது. அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்ற விஷயம்தான், உங்களோட நாளை சேவிங்ஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அக்கா நான் வேலைக்கே போகல, நான் வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னாலும் டெய்லி காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே இல்லை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாயாவது உங்களோட ஒரு டப்பால ஒரு சேவிங்ஸா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி செலவு பண்ணிட்டே தான் இருக்கோம். நம்ம எவ்வளோ மினிமமா சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலுமே நம்மளோட லைஃப்ல நம்ம செலவு பண்ணாம இருக்குமா? நமக்கு ரொம்ப கம்மியான வருமானம் தான் வருது அப்படின்னா கூட நம்ம அதுக்கேற்ற செலவு நமக்கு இருக்கதான் வந்து செய்யுது. அதனால டெய்லி ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ நமக்கு இன்னைக்கு செலவாயிடுச்சுன்னு சொல்லி எடுத்து போட்டு வைங்க. உங்களோட நாளை எப்பவுமே சேவிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது 5 ரூபா தானே, 2 ரூபா தானே, 1 ரூபா தானே, இதெல்லாம் எப்படி சேவிங்ஸ்ல போடுறதெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த 1 ரூபா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி சேர்த்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டா கண்டிப்பா ஒரு அவசர காலத்துல உங்களுக்கு தேவைப்படும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்க பசங்களுக்கு ஏதோ ஒரு புக் வாங்குறதுக்கோ இல்ல ஒரு நோட் வாங்குறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு ஒரு ஹஸ்பண்டுக்கே தெரியாம ஒரு சீட்டு போடுறீங்க அப்படின்னா கூட அவருக்கு கிட்ட போய் சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கறதுக்கோ இல்ல ஐயோ இதுல இருந்து காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணலாமா அதுல இருந்து மிச்சம் பண்ணலாமான்னு யோசிச்சு அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி நீங்க கொடுக்கறத விட டெய்லி உங்களோட காய்கறி வாங்குறதுலையோ இல்லைன்னா மளிகை பொருள் வாங்குறதுலையோ டெய்லி ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கிறதுன்றது கண்டிப்பா பெரிய விஷயமா இருக்காது. இல்லக்கா எங்களால 10 ரூபா கூட முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாயாவது எடுத்து வைங்க. அது உங்களோட சேவிங்ஸ். அந்த நாளுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நிஜமாவே ஒரு ஹாப்பியா இருக்கும். அது நீங்க 2 ரூபா காயின் எடுத்து உள்ள போட்டாலுமே அந்த சந்தோஷம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஹாப்பினஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா மறக்காம அதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களோட எல்லா நாளையுமே கண்டிப்பா சேவிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என்னோட நாள் எல்லாத்தையுமே சேவிங்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு வந்து வருமானம் இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணுன்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. சேவிங்ஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் இருந்தாலே வந்து போதும். பட் நீங்க இந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா 5 ரூபா 500 ரூபா கிடைச்சாலும் சேவிங்ஸ் வந்து பண்ணுங்க. நான் இப்போ சேவிங்ஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலா என்னையோட முடிஞ்சிருச்சு.
பட் நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அக்கா நாங்க நிறைய சம்பாதிக்கிறோம், பட் சேவிங்ஸ் பண்ணணும்லாம் எங்களுக்கு தோணுனதே கிடையாது. நிறைய பேர் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுவாங்க, போலீஸ் எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்கலாம் சொன்னது, சிஸ்டர் அவங்கலாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது, சிஸ்டர் நான் இன்னைக்கு ஒரு 6,000 என்னோட சேவிங்ஸ்ல வச்சேன், 4,000 வச்சேன், நான் இது வரைக்கும் சேவிங்ஸ்லாம் பண்ணது கிடையாது. சம்பாதிப்போம், டெய்லி செலவு பண்ணுவோம், அப்படிதான் வந்து போகும். பட் நீங்க சேவிங்ஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நானுமே போடுறேன்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கும். அதனால அவ்வளோ பணம் போடணும்லாம் கூட கிடையாது. நீங்க ஒரு இன்னும் சில பேர்லாம், அக்கா நான் 10 ரூபா இன்னைக்கு வந்து கடைக்கு போனேன், அதில் ஒரு 10 ரூபா மீந்துச்சு எடுத்து போட்டிருக்கேன், 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ல சொல்லும்போது எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தெரியாம சீட்டு போடுவேன். ஒரு 10,000 சீட் வந்து போடுவேன். 10,000 தள்ளு சீட் வந்து போடுவேன். உங்களுக்கு 10,000 மாசம் ஒரு 500 600 கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 500 600 என்ன பண்ணுவேன்னா, டெய்லி வந்து ஏதாவது கடைக்கு போயிட்டு வரதுல மீதி இருக்கும், இதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டே வருவேன். எனக்கு அப்ப அந்த 500 மாசம் 500 600 வந்து கட்டுறது பெருசா வந்து தெரியாது. ஏன்னா குழுக்கள் சீட்டுன்னும் போது 10,000 சீட்டா, அப்போ 10 மாசம் கழிச்சு அவர்கிட்ட நான் முழுசா அந்த 10,000 தங்கம் இதை நான் வந்து சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் அதை கொடுக்கும்போது, அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது, இல்லை என் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது, அப்போ நம்ம வந்து இதை 10 10 5 5 தானே சேர்த்தோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு சீட்டு பணத்துக்கு நான் வந்து அது வந்து அப்படிதான் கொடுப்பேன். ஒரு 600 700 மிச்சம் பண்ணி சீட்டு கணத்துக்கு மாசம் மாசம் வந்து கொடுத்துருவேன். அப்ப எனக்கு சேஞ்சா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்ற பெரிய பேர்டனே வந்து தெரியாது. பட் ஒரு 10 மாசம் கழிச்சு எனக்கு அது 10,000 ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். லாஸ்ட் சீட்டு தான் எப்பவுமே வந்து எடுப்பேன். அதுல தள்ளெல்லாம் போக ஒரு 9,800 அந்த மாதிரி வந்து ஃபைனலா வந்து கிடைக்கும். அந்த மாதிரி எங்களோட வீட்டுல நிறைய பொருள் வந்து வாங்கியிருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு காலையில தங்கம் இது நான் சேவிங்ஸ் பண்ண காசுன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருக்கேன். அதனால என்னோட லைஃப்ல இந்த சேவிங்ஸ்ன்றது ரொம்ப நாளா வந்து இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே காலையில எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கூட அன்னைக்கு நாளை வந்து காலைல குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சில பேர்லாம் வந்து சாயங்காலமா குளிப்பாங்க. காலைல இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சாயங்காலமா குளிக்கிறேன்னு குளிப்பாங்க. காலையில ஒரு தடவை குளிச்சுட்டு சாயங்காலம் ஒரு தடவை குளிச்சாலுமே வந்து தப்பு கிடையாது. நிஜமா அந்த வெயிலுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நான் 3 தடவை குளிக்கிறேன். காலைல 4 மணிக்கு ஒரு தடவை குளிச்சிடுறேன். பட் சாயங்காலம் ஒரு 4:30 மணி 5 மணி ஆச்சுன்னா குளிச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதனால ஒரு தடவை குளிப்போமே அப்படின்னு குளிச்சிருவேன். சில டைம் நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிச்சுட்டு எல்லாமே வந்து படுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா காலைல நீங்க குளிச்சுட்டு அந்த டேவே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கும். குளிச்சுட்டு சும்மா ஒரு தலையை சீவி ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை வந்து பாருங்க. அது நீங்க 7 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 8 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தாலுமே இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டா வந்து இருக்கும். டக்குன்னு நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா கூட நம்ம குளிக்காம ஒரு கொண்டையை போட்டுட்டு அப்படி இருக்கிறத விட நம்ம குளிச்சுட்டு ஒரு நைட்டி போட்டு சும்மா தலையை பின்னி ஒரு பொட்டு வச்சு அழகா நீட்டா இருக்கும்போது நமக்கே நம்மளை பார்க்கும்போது ஓகே, நம்ம வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கொடுக்கும். அதனால உங்களோட டேவை டெய்லி வந்து காலைல குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட நாளை இப்படி தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களோட லைஃப்ல ஒரு சின்ன ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். குளிச்சாலும் ஹாப்பினஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்றது, என்னோட நாளை எப்பவுமே வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சில பேர்லாம் என்கிட்ட கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, இல்ல பர்சனலா கால் பண்ணும்போது வந்து சொல்லுவாங்க, அக்கா நான் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன், என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிரைவரு, அதனால காலைல அவருக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், ஆனா ஒரு நாளும் என்னால பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், சிஸ்டர் குளிச்சுட்டு வரீங்கல்ல, நீங்க குளிச்சுட்டு வந்து ஒரே ஒரு விளக்க மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் சாமி முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களோட பூஜை ரூம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. காலையில ஒரு விளக்க மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்க ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு அப்படியே போய் கிச்சன்ல போய் நீங்க சமைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் வந்து கொடுக்கும். ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மாதிரி நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. காலைல உங்க பசங்க எந்திரிக்கும் போதும் சரி, உங்க ஹஸ்பண்ட் எந்திரிக்கும் போதும் சரி, அது உங்களோட வீட்டையே இன்னும் ஒரு மாதிரியான வேற வெர்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க வந்து பூஜை ரூம்ல போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து சாமி கும்பிடணும், ஸ்லோகம் படிப்பேன், என்னெல்லாம் கேட்பாங்க, நீங்க ஸ்லோகம்லாம் சொல்வீங்களா அப்படின்லாம். எனக்கான பூஜை டைம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல நான் விளக்கேத்தி இருக்கிற டைம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த 5 நிமிஷத்துல என் மனசுல என்னெல்லாம் கவலை இருக்கும், என்னெல்லாம் சந்தோஷம் இருக்கும், எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னா
திரும்ப நான் அடுத்த நாள் காலையில தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பூஜை ரூம்ல போயிட்டு உட்காந்து ப்ராப்பரா சாமி கும்பிடுவேன். சாயங்காலத்தையும் வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுவேன். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டைமே ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கு மேல பூஜை ரூம்ல நிறைய டைம் எல்லாம் நானுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இந்த காலைல ஒரு 5 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் என்னோட வேலை நிறைய இருக்கு, அதை பார்க்க போயிடுவேன். அதனால காலையில எப்பவுமே உங்களோட வீட்டுல ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இப்படி உங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவா அன்னைக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பண்ற தப்பு, காலைல எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனை தான் வந்து எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெட்ல இருந்து எடுத்த உடனே போன் எடுத்து பார்ப்போம். பட் நான் முன்னாடி அதை பண்ணிட்டு இருந்தேன். எந்திரிச்ச உடனே எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் வந்து செக் பண்ணுவேன் தூங்கி எந்திரிச்ச உடனே. இப்பெல்லாம் அதெல்லாம் பண்றது கிடையாது. எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஒரு நாளுக்கு வராங்கன்றத கூட நான் பாக்குறது கிடையாது. ஏன்னா நான் என் வேலையை சரியா பார்க்கணுன்றதுலதான் என்னோட கவனம் இருக்கு. நான் என்னோட வேலையை ஒழுங்கா பண்ணேன் அப்படின்னா அதுக்கான பலன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு மீன் மார்க்கெட் வந்து போயிருந்தேன் வானகரமுக்கு. பசங்களுக்கு இன்னைக்கு சண்டேல மீன் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருந்தேன். மீன் வாங்க அந்த இதுகிட்ட இறங்கி உள்ள போறதுக்குள்ள ஒரு சிஸ்டர் போயிட்டு திரும்ப வந்து, சிஸ்டர் நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்க தேவிகா சிஸ்டர் தானே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் நடிக்கும் போது என்னை யாருமே வந்து நீங்க தேவிகா தானே மென்ஷன் பண்ணி என்னை இது வரைக்கும் வந்து சொன்னது கிடையாது. பட் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கான ஒரு எங்கேயோ எங்க போனாலும் என்னை வந்து சில பேருக்கு வந்து தெரியுது. அதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், தங்கம் யூடியூப்ல வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1,70,000 பேர்கிட்ட ஃபாலோ பண்றாங்க. மோஜ்ல 3 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. ஷேர் சாட்ல ஒரு 50,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. ஃபேஸ்புக்ல ஒரு 50,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்மளை ஃபாலோ பண்றவங்களே இவ்வளவு பேர் இருக்காங்க. பட் அப்போ என் வீடியோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேராவது வந்து பார்ப்பாங்கல்ல. அப்ப அவ்வளவு பேருக்கு என்ன தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், இது தெரியறதுக்கு நீ எவ்வளவு வேலை பார்க்கறன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்தது கிடையாது. என்னோட ரொம்ப ஒரு 5 வருஷத்து உழைப்பினே கண்டிப்பா சொல்லுவோம். ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து அதுக்காக நான் எவ்வளவு மெனக்கிடுறேன்றது எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அதனால காலையில எந்திரிக்கும் போது எதுக்காக இது சொல்ல வரேன் அப்படின்னா, காலையில எந்திரிக்கும் போது அந்த ஃபோன் முன்னாடி எல்லாம் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னல. பட் இப்பெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா நான் வேலை பார்க்குறேன், அதுக்கான பலன் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனல் ஓப்பன் பண்ணும்போது என்ன நிறைய பேர் வந்து கிண்டலும் கேலியுமா தான், இவெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறா அப்படின்னு. நேற்று ஒரு படம் பார்த்துருந்தோம். அதுல வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாங்க. அவரோட பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன் ஆக்சுவலா. அந்த படத்துல வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. ஒருத்தர் வந்து இந்த குத்து சண்டை எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த குத்து சண்டை போடுற வீரர் எப்பவுமே யாரோட ஃபைட் பண்ணாலும் அவர் வந்து ஒரு 2 ரவுண்ட்ல அவுட் பண்ணி அவர் வந்து இது பண்றவாராம். பட் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவரோட பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்க. பட் நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பேரோட வந்து சொல்றேன். அப்போ வந்து அவரோட பேரை வந்து அவர் வந்து அவருக்கான பேரை அவர் தான் வந்து வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து அடிமையா இருக்கும்போது யார்கிட்ட அடிமையா இருந்தாங்களோ அவங்களோட பேரை தான் வந்து வைக்கிறது வந்து வழக்கமா. அந்த அடிமையா இருந்தவரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் குத்துச்சண்டை வீரரா மாறினதுக்கு அப்புறமா இவரோட பேரை வந்து இவர் மாத்தி தான் அந்த விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ பண்ணதுக்கு அப்புறம் இவன் ஏதோ ஒரு இடத்துல வந்து உன்னோட பேர் இதுதானன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லவே இவருக்கு ரொம்ப அவமானமாயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல அடிமையா இருந்தோம்ல, அதை இவன் ஞாபகப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நம்ம பேரை வந்து அடிமையா இருந்தான்னு சொல்லி சொன்னவருக்கும் இவருக்கும் வந்து ஃபைட் வந்து நடந்திருக்கு. எப்பவுமே 2 ரவுண்ட்ல வந்து எல்லாரையும் அவுட் பண்றவர் வந்து என்ன பண்ணாராம், 12 ரவுண்டு 20 ரவுண்டு வரைக்கும் ஃபைட் வந்து கண்டினியூவா அவனை வந்து அவுட் பண்ணாம கண்டினியூஸா வந்து போயிட்டே இருந்திருக்கு. அப்போ இவர் ஒரு தடவையும் அவனை அடிக்கும் போதும் சொல்ற விஷயம் நான் யாருன்னு திரும்ப திரும்ப கேட்டே இருக்காரு. அவனால ஃபைனலா ஒரு 12-13 ரவுண்டு போனதுக்கு அப்புறமா அவன் வந்து சொல்லியிருக்கான், உன்னோட பேர் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபைனலா அவனை அடிச்செல்லாம் முடிச்சுட்டு அந்த ஜனங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆளுங்க எல்லாருமே சொன்னது அவர் வந்து அந்த இடத்துல ஒரு பேர், அவருக்கான பேர் ஒரு பேர் வச்சுக்கிட்டாருல, அந்த பேர் தான் உலகம் முழுக்க தெரியணும்னு நினைச்சார்ல, அந்த பேரை எல்லாருமே வந்து சொன்னாங்களாம். அதனால நம்மள எந்த இடத்துல அவமானப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அவமானப்பட்ட இடம் வந்து யூடியூப்ல நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன். நைட்டு கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், யாரெல்லாம் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து என்னை ரொம்ப கேவலமா பார்த்தாங்களோ, இதெல்லாம் என்ன வீடியோ போடுது, இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும்னு யாரெல்லாம் யோசிச்சாங்களோ, நான் போடுற வீடியோஸை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அதை வந்து கேவலமா பேசி சிரிச்சாங்களோ, அவங்க எல்லாருக்குமே நான் இப்போ என்னோட
வீடியோஸ் போடுறது மூலயமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓ வீடியோ போடுற யூடியூப்ல நான் உன்னோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறேன். அதே மாதிரி யார்கிட்டயோ சொல்லும் போது கூட இவங்க சேனல் வச்சுருக்காங்க யூடியூப் சேனல் அப்படின்னு நம்மளை பற்றி இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இப்போ இருக்குது. பட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சேன், ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நினச்சேன், கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளோட சேனலும் டெவலப் ஆகும். ஒரு நாள் யாரெல்லாம் இப்போ நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு நாள் வந்து நம்மளை பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்கிற நாள் ஒரு நாள் வரும் அப்படின்னு நானுமே வந்து நம்பினேன். அந்த நாள் வந்து இப்போ கண்டிப்பாக வந்திருக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சினிமாவில் நடிக்கும் போது கூட பெருசா என்ன யாருமே வந்து நீங்க தானே அப்படியெல்லாம் வந்து கேட்டது வந்து கிடையாது. பட் இன்னைக்கு எங்க போனாலும் சிஸ்டர் நீங்க தானே, தேவிகா சிஸ்டர் தானே அப்படின்னு என்கிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. எந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டனோ அந்த இடத்துல நான் ஜெயிச்சது தான் என்னோட லைஃப்ல நான் பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி இன்னுமே வந்து நினைக்கிறேன். எதுக்காக இதை இவ்வளோ பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் அதான் எந்திரிச்ச உடனே காலையில எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்து இருப்பேன். பட் இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயராகவே அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அதுக்காக நிறைய உழைக்கிறேன். நான் 200 ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கும்போது நான் வந்து ஒரு நாள் என் சேனல் டெவலப் ஆகும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ விட நான் இப்போ ரொம்ப பெட்டராகவே வந்திருக்கேன். என் சேனல் டெவலப் ஆகிருக்கு. இப்போ என்னோட சேனலில் 1,60,000 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே இது 10,60,000 பேராக மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இன்னும் உழைச்சிட்டே இருக்கேன். இப்போ நான் வீடியோ எடுத்தேன், ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 26 நிமிஷமோ 27 நிமிஷமா பேசினேன். பாதியிலே என் வீடியோ கட் ஆயிடுச்சு. நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு போய் பார்க்குறேன், என் வீடியோ கட் ஆயிருக்கு. திரும்ப நான் வந்து ஐயோ என் வீடியோ கட் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு நான் உடஞ்சி உட்கார்ந்தேன் அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. திரும்ப நான் மறுபடியும் இதை ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து இப்போ நான் வீடியோ வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட. அதனால எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு எடுத்தோடனே உங்கள் ஃபோனை மட்டும் தேடாதீங்க. யார் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை யார் வெறுக்கிறாங்களோ இல்லை நமக்கு பிடிக்காதவங்க யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு தான் அவங்களோட ஸ்டேட்டஸை போய் நம்ம பர்டிகுலராக பார்ப்போம். அது அன்னைக்கு டேவை உங்களோட டேவை ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் எதுக்கு அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அந்த விஷயத்த மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு லைஃபுக்கு என்ன விஷயங்களோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம காலையில எந்திரிக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. காலைல எந்திரிக்கும் போது என்னடா இது அப்படின்னு புலம்பிக்கிட்டு எந்திரிக்காதீங்க. அன்னைக்கு டேவை உங்களோட பசங்களையும் சரி உங்களோட ஹஸ்பண்டையும் சரி அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வீட்டில இருந்து திட்டாம வெளியில வந்து அனுப்பி வைங்க. வீட்டில் புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. கிச்சன்ல எதையும் உருட்டிக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே அப்படி வந்து சமைக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நம்ம இந்த டைமுக்குள்ள இதெல்லாம் பண்ணணும் போது நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு எவ்வளவுதான் கோவம் வரட்டும், பசங்க என்னதான் தப்பு பண்ணட்டும், என்னதான் டார்ச்சர் பண்ணட்டும், அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உங்களோட லைஃப்ல பசங்களை திட்டாம ஹஸ்பண்டை திட்டாம நீங்க உங்களையே புலம்பிக்காம என்ன வாழ்க்கைன்னு யோசிக்காம அப்படி உங்களோட நாளை ஒரு நாளாவது வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அன்னைக்கு டே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான டேவா தான் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து என்ன விஷயம் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்டுக்குள்ள வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஐயோ நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு போறோம், இது நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படிதான் வந்து நம்மளோட மைண்ட் தாட் வந்து போகும். எப்பவுமே அதை வந்து பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. நீங்க நம்ப வேண்டியது, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் வந்து பண்ண போறேன், கண்டிப்பா அது நல்லபடியா பண்ணி முடிப்பேன்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா தான் அந்த விஷயம் நல்லபடியா வந்து நடக்கும். நான் எப்பவுமே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ ரீசெண்டா கூட என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆட் ஷூட் வந்து பண்ணியிருந்தாரு. அப்போ ஷூட்டிங் அன்னைக்கு செம்ம வேலை. முன்னாடி நாள் வந்து காஸ்டியூம் பார்க்கறதுல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுல இருந்து லொக்கேஷன் பார்த்துட்டோம், நிறைய ஒர்க் வந்து போயிட்டே இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா அந்த காலை கூட அசைக்கவே முடியல. அந்த அளவுக்கு நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். அப்போ வரும்போது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன், தங்கம் நாளைக்கு இந்த நாள் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம எவ்வளோ வந்து டயர்டா வீட்டுக்கு போறோம், பட் நாளைக்கும் டயர்டா தான் வீட்டுக்கு வருவோம், ஆனால் ரொம்ப ஹாப்பியா வரும். நம்மளோட வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நாளைக்கு வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா வருவோம் தங்கம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அடுத்த நாள் நான் அதை யோசிச்சேன். ஏன்னா நம்ம எப்போ ஒரு விஷயத்த நம்ம அப்படி நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போ அது நம்மளோட லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். அதனால எந்த விஷயம் நீங்க பண்ண போறீங்கன்னாலும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்க முதல்ல நம்புங்க. உங்களால நம்ப முடியும். நீங்களே நம்பல அப்படின்னா உங்களை வேற யாரும் நம்புவா? வேற யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க அழகா இருக்கேன்னு நீங்க நம்புங்க. நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு நீங்க நம்புங்க. உங்களால எல்லாமே பண்ண முடியும் நீங்க நம்புங்க. அடுத்தவங்க ஏன் நம்மளை நம்பணும்? யாரும் நம்மளை நம்ப வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பினாலே நம்ம பண்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியா வந்து நடக்கும். அதனால நம்பிக்கையோட உங்களோட வேலையை அது எப்ப ஆரம்பிச்சாலும்
நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்கும். இப்ப நான் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அக்கா, இவ்வளோ நாள் நீங்க சொன்ன விஷயங்கள்ல இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், பட் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நாளையில இருந்து ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.